வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அரசு முழு தயாராக இருப்பதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் நவீன நில அளவை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புதிய கட்டிடத்தை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளில் சர்வேயர்கள் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் என்றும் பட்டா மாறுதலில் வரும் புகார்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு அதிகம் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது என்றும் கடந்த ஆண்டு எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் அதிகம் தேங்கியதோ அந்த இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்கூட்டியே படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். நீர்நிலைகள் அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழை நாம் எதிர்பார்ப்பதை விட கொஞ்சம் அதிகம் மழை பெய்யும் என்ற ஒரு கணக்கை மாநில மையம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள், எல்லா துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு பணியில் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழையில் போன தடவை எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதையெல்லாம் சரிபார்த்து அந்த பகுதிக்கு முன்னுரிமை வழங்கவிருக்கிறோம். அதே போல மழை பெய்து தண்ணீர் தேங்கி போட்டுக்கெல்லாம் அப்பொழுது நாம் அழைக்காமல் முன்னாலேயே எந்தெந்த பகுதியில் போட் தேவை என்பதெல்லாம் தெரிந்து அதையும் முன்னெச்சரிக்கையாக போட்டெல்லாம் அங்கே வைக்கக்கூடிய அந்த பணியும் செய்கிறோம்.